அவர் பார் கவுன்சில் அலுவலகத்தில் ஓடி போறாரு. பார் கவுன்சிலுக்குள் புகுந்து அடித்தார்கள் அப்படிலாம் கூட வருஷம் பரப்பப்பட்டது. பார் கவுன்சிலுக்குள்ள என்ன நடந்தது? பார் கவுன்சில் பிரசிடென்ட் ஆபீஸ்ல நீ யார்? இந்த பார் கவுன்சில் பொறுத்த அளவுக்கு உன் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு பார் கவுன்சில் அவரோட அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு சமீபத்துல தான் திரும்ப அது பின்வாங்கப்பட்டதாக ஒரு தகவல். நீ பார் கவுன்சிலுடைய பிரசிடென்ட் ஆபீஸுக்கு போற, மேல வச்சிருக்கிற சாவியை நீனே வச்சது மாதிரி எடுத்துட்டு அந்த இது திறந்து இதெல்லாம் எப்போ நடக்குது? தாக்குதல் நடத்தி அவரை அடிச்சு கழுத்துலாம் உடைஞ்சு போய் கழுத்துல காயம் ஏற்பட்டு நரம்புகள்ல பாதிப்பு ஏற்பட்டு உடம்புல எல்லாம் உள்காயம் வந்த உடனே அந்த உள்காயத்தோட அவர் என்ன பண்ணிருக்கணும்? போயிட்டு உள்ள போயிட்டு அங்க அந்த சீட் இருக்குது, நீ அதுல போய் சாஞ்சி படுத்திருக்கலாம். அதுதான் இப்ப செய்தி வந்த உடனே என்ன நடக்குதுன்னா அடிக்கிறாங்க, அடுத்த கொஞ்ச நேரத்துல அவர் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிற மாதிரி தான் விஷுவல் பார்த்தோம். அம்மா அதை கட் பண்ணி பண்ணா அப்படிதானே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு டிராமாவை அரங்கேற்றி விட்டு அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிருக்காங்க.